அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆனியன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெர்சன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். முன்னாள் முப்படை வீரர்களது நலனுக்காக செயல்படக்கூடிய மத்திய அரசின் நலத்துறை மற்றும் கேந்திரிய சைனிக் போர்டு மத்திய முப்படை வீரர்கள் வாரிய குழு பற்றிய 2 வீடியோக்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இப்பொழுது மாநில அளவில் உள்ள ராஷ்டிரிய சைனிக் போர்டு, அதாவது மாநில முப்படை வீரர் வாரிய குழு, அதனை இயக்கக்கூடிய அந்த நல இயக்ககம், அந்தந்த மாநிலத்தில் உள்ள நல இயக்கங்கள், அதேபோல் மாவட்டத்தில் உள்ள நல அலுவலகங்கள், ஜில்லா சைனிக் போர்டு இதனுடைய அமைப்புகள், இந்த மாநில அளவில் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றது, ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் மாநிலத்திற்கு உள்ள பாலிசிகள் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கல்வி நிதி உதவி, திருமண நிதி உதவி, செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய ஓய்வூதியம், ஏழ்மையான அது முன்னாள் முப்படை வீரர்கள் ஓய்வூதியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டான உதவித்தொகை மற்றும் பல நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நலத்திட்டங்கள் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் முப்படை வீரர் நல அலுவலகம் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையில் ராஷ்டிரிய சைனிக் போர்டு, அந்த நல இயக்ககம், மாவட்டத்தில் உள்ள ஜில்லா சைனிக் போர்டு இதனுடைய அமைப்புகள், அதன் செயல்பாடுகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்குள்ள ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அண்ட் கேந்திரிய சைனிக் போர்டு பற்றி பார்த்தோம். இப்போ சைனிக் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இன் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மாநிலம் மற்றும் மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த சைனிக் வெல்ஃபேர் சம்மந்தப்பட்ட அந்த அமைப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் ராஜ்ய சைனிக் போர்டு காம்போசிஷன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ராஜ்ய சைனிக் போர்டினுடைய அமைப்பு பேட்ரன் இஸ் எக்ஸலன்சி த கவர்னர், சேர்மன் ஆனரபிள் மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர். அந்த துறைக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, எக்ஸர்வீஸ்மேன் முன்னாள் முப்படை வீரர் நலத்துறைக்கு. அதில் ஒரு அமைச்சர் தான் சேர்மன். வைஸ் சேர்மன் சீஃப் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட். இதில் மெம்பர்ஸில் அபிஷியல் அண்டு நான் அபிஷியல்ஸ். அபிஷியலை பொறுத்தவரையில் 2, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா துறைகளில் இருந்தும் அவங்களுடைய அந்த செக்ரட்டரிஸ் அதில் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க, மெம்பராக இருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் அந்தந்த ஸ்டேட்டில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போது தக்ஷின் பாரத் ஏரியா சென்னையில் இருக்குது, அதனுடைய தலைமையகம். ஜிஓசி தக்ஷின் பாரத் ஏரியா அதில் ஒரு உறுப்பினர். நேவல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் சென்னை, அதில் நேவிக்கு உள்ள அதிகாரி மூத்த தளபதி அதில் இருக்கிறாங்க. ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரத்துக்குள்ளவர், அதில் ஒரு உறுப்பினர். இது தவிர டைரக்டர் ரீசெட்டில்மெண்ட் சவுத் ஜோன் அண்டு டிடிஜி ரெக்ரூட்டிங்கும் இதில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் மெம்பராக இருக்கிறாங்க. இந்த ஆர்எஸ்பி தமிழ்நாடை பொறுத்தவரையில் ராஷ்டிரிய சைனிக் போர்டு. நான் அபிஷியலை பொறுத்தவரையில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், 2 மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, 2 எம்எல்ஏ, ஒரு எம்பி. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ஈச் ஃப்ரம் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஒவ்வொரு ஆர்மியிலிருந்தும் நேவி ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற அதிகாரிகள். அப்புறம் ஜில்லா சைனிக் போர்டிலிருந்து என்ன பார்ட்டிசிபேஷன் கேட்டாச்சு, நான் அபிஷியலில் ஆல் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சைனிக் போர்டு. இதில் ஒரு 5 டிஸ்ட்ரிக்டுடைய வைஸ் பிரசிடென்ட் இதில் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. இதில் இந்த ராஷ்டிரிய சைனிக் போர்டினுடைய காம்போசிஷனில் இதுதான் அந்த ராஷ்டிரிய சைனிக் போர்டைய காம்போசிஷன். இந்த ராஷ்டிரிய சைனிக் போர்டு இவங்க மூலமாக தான் இந்த செயல்படுது. இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? ராஷ்டிரிய சைனிக் போர்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கும் போது கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஒர்க்ஸ் ஆஃப் ஜில்லா சைனிக் போர்டு இன் ஸ்டேட் அண்ட் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜில்லா சைனிக் போர்டை இந்த ராஷ்டிரிய சைனிக் போர்டு அவங்களுடைய வேலைகளை, பணிகளை, ஃபங்க்ஷனை கோஆர்டினேட் பண்ணுறதும் நல்ல முறையில் எப்படி செயல்படுத்துங்கிறது இவங்க வாயிலாக தான் அது வழிநடத்தப்படுகின்றது. மெயின்டைன் லைசன் வித் மினிஸ்ட்ரிஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பேங்க்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மேன் அண்டர் ரிசர்வேஷன் பாலிசி. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த எக்ஸர்வீஸ்மேனுக்காக ரிசர்வேஷன் பாலிசி இருக்கும். அந்த ரிசர்வேஷன் பாலிசி என்னங்கிறது மினிஸ்ட்ரி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பேங்க்லேயும் என்னென்ன ரிசர்வேஷன் அவங்களுக்கு இருக்கும், கோட்டாஸ், பர்சன்டேஜ், அதை அந்தந்த மினிஸ்ட்ரி, பப்ளிக் செக்டர் பேங்களோட அவங்க லைசன் பண்ணி அந்த எக்ஸர்வீஸ்மேனுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறது.
அதே நேரத்தில் டிசிமினேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு தி ஜென்ரல் பப்ளிக் அபவுட் ஆர்மடு ஃபோர்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்மடு ஃபோர்ஸஸ். அந்த பொதுமக்களிடத்திலேயே இந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் பற்றி, முப்படைகளை பற்றி நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி அவங்ககிட்ட விளக்கமாக கூறி, அந்த ஆர்மடு ஃபோர்ஸஸில் முப்படைகளில் எப்படி பொதுமக்கள் அந்த ஜவான்கள் என்ரோல்மெண்ட் ஆகிறது, அதனுடைய பயன்பாடுகள் என்னங்கிறது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இந்த ராஷ்ட்ரிய சைனிக் படையினுடைய வேலை. அட்மினிஸ்ட்ரேட்டிங் தி ஜில்லா சைனிக் போர்டு இன் அக்கார்டன்ஸ் வித் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் பாலிசி. அதாவது மத்திய அந்த மாநில இருக்கக்கூடிய அந்த பாலிசிகளை வச்சு அந்த ஜில்லா சைனிக் போர்டை எப்படி நிர்வாகம் செய்கிறது, இவங்க மூலமாக தான் அதை நிர்வகிக்கிறது. ஆர்கனைஸ் ஆனுவல் ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு மீட்டிங், அமல்கமேட்டட் ஃபண்ட் அண்ட் ஆர்மட் ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே ஃபண்டு. இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆர்எஸ்பிக்கு கீழே இயங்கக்கூடிய அமல்கமேட்டட் ஃபண்டு, ஆர்மட் ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே ஃபண்டு, அப்புறம் ஆர்எஸ்சி மீட்டிங் இதை அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கை காண்டக்ட் பண்ணுறது. ஹோல்டு இஎஸ்எம் ரேலிஸ் அண்டு பென்ஷன் அதாலத். ரேலிஸு எக்ஸிபிஷன்களுடைய அவங்களுடைய நலத்திட்டங்களை எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலங்கள் கிடைக்கிறா இல்லையா, அதை எப்படி அவங்களுக்கு நலங்களை கொண்டு சேர்க்கறதுங்கிறத பற்றி ஒரு ரேலிஸ் அண்டு பென்ஷன் அதாலத்தும் கான்டாக்ட் பண்ணணும். ஆனால் ரேலிஸுங்கிறது அவ்வளோ ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதா தெரியல, கஷ்டப்பட்டு தான் நடக்குது. பென்ஷன் அதாலத்துங்களும் ஒவ்வொரு வருஷமாக நடக்கிறது கிடையாது. இருந்தாலும் சிடிஐ சென்னையில் இது கோரிக்கைகள் கேட்டால் அவங்க நிறைவேற்ற சொல்கிறாங்க. என்ஷூர் ex-servicemen employment in RSP, ZSP to qualify 50% center share, divides, pay and allowances. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ராஜ்ய சைனிக் போர்டு, அதாவது டைரக்டர் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர், அந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் ஆஃபீஸில் எக்ஸ்-சர்வீஸ்மென் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியாச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அது 50% ஷேர் அந்த பே அண்ட் அலவன்சஸுக்கு கிடைக்கும். அதை என்ஷூர் பண்ணணும். அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை எக்ஸ்-சர்வீஸ்மெனை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி அந்த 50% ஷேரை வாங்குறதுக்கு அவங்க என்ஷூர் பண்ணணும். ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் கேஎஸ்பி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சிவிலியன். இப்போ எக்ஸ்-சர்வீஸ்மெனை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாமல் சிவிலியனை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியாச்சுன்னா கேஎஸ்பியிலேருந்து அவங்க பெர்மிஷன் வாங்கணுங்கிறதும் இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. சப்மிட் பேப்பர்ஸ் கிளைமிங் 50% எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்-சர்வீஸ்மெனை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருந்தால் அந்த 50% கிளைம் பண்ணுறதுக்கு அதற்குரிய பேப்பர்களை கேஎஸ்பிக்கு சப்மிட் பண்ணணும். ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் ஆல் ஜெட்எஸ்பி. அந்த ஜில்லா சைனிக் போர்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முன்னாள் முப்படை வீரர் நல அலுவலகங்களை ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். கேரி அவுட் அண்ட் டியூட்டி அசைன்டு பை கேஎஸ்பி. கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து என்ன விதமான டியூட்டி அவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த டியூட்டிகளை நல்ல முறையில் இவங்க செயல்படுத்தணும். யார்? ராஜ்ய சைனிக் போர்டு. இதுதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போது தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் டைரக்டரேட்டருடைய ஆர்கனைசேஷன் முதல்ல நம்ம பார்த்தது ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு, அதனுடைய ஆர்கனைசேஷன் காம்போசிஷனை பற்றி பார்த்தோம். இப்போ தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர் டைரக்டரேட்டருடைய ஆர்கனைசேஷன். இதில் டைரக்டர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை டைரக்டர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அடிஷனல் டைரக்டர் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ அடிஷனல் டைரக்டர், அதுக்கு கீழே ஜாயின்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டெப்யூட்டி டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த அடிஷனல் டைரக்டர் கீழே அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாயின்ட் டைரக்டர், ஸ்கீம் அண்டு ஒரு பிஏவும் இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்டு டெப்யூட்டி டைரக்டர் ஃபண்ட்ஸ். இந்த ஜாயின்ட் டைரக்டர் அண்டு டெப்யூட்டி டைரக்டர் கீழேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒவ்வொரு அந்த டீல் பண்ணுறாங்க. ரீசெட்டில்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அண்டு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ், அப்புறம் அமல்கமேட்டட் ஃபண்ட்ஸ். இதுக்கு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு அவங்க இதை செயல்படுத்துகிறாங்க. அந்த ஆஃபீஸை எப்படி நிர்வகிக்குங்கிறது நெக்ஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டெப்யூட்டி டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த சார்ட்டை பொறுத்தவரையில் 25 டிஸ்ட்ரிக்டில் 4 டெப்யூட்டி டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 21 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபண்ட்ஸு, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அமல்கமேட்டட் ஃபண்ட், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் பர்சனல் பெனிவலன்ட் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ஸுகளை நிர்வகிக்கிறது கமிட்டிஸ். ஸ்டேட் மேனேஜிங் கமிட்டி ஆஃப் அமல்கமேட்டட் ஃபண்ட், ஸ்டாண்டிங் கமிட்டி, சப் கமிட்டி ஆஃப் அமல்கமேட்டட் ஃபண்ட், தமிழ்நாடு ஸ்டாண்டிங் ஃப்ளாக் டே ஆர்கனைசேஷன் கமிட்டி, கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மென் பெனிவலன்ட் ஃபண்ட். ஒவ்வொரு இதுக்கும் அவங்க கமிட்டி வச்சுருக்கிறாங்க. எந்த ஃபண்டு இருக்குதோ அந்த ஃபண்டுக்கு ஒவ்வொரு கமிட்டி வச்சு அந்த கமிட்டி மூலமாக என்னென்ன நலத்திட்டங்களை உருவாக்கணும், அந்த நலத்திட்டங்களை எப்படி செயல்படுத்துங்கிறது அவங்களுடைய டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜில்லா சைனிக்னுடைய அமைப்பு. அந்த ஜில்லா சைனிக் போர்டு எப்படி ஆர்எஸ்பி செயல்பட்டதோ அதில் பேட்டன் கவர்னராக இருந்தார், அது கீழே சேர்மன், அதுக்கப்புறம் செக்ரட்டரி, அந்த வைஸ் சேர்மன். ஸ்டேட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஜில்லா சைனிக் போர்டு டிஸ்ட்ரிக்டில் பிரசிடெண்ட் கலெக்டர் அந்த ஜில்லா சைனிக் போர்டுக்கு,
வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸினோட ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ். செக்ரட்டரி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகியூஷன் வெல்ஃபேர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர், அது டெப்டி டைரக்டர்ஸ், யாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் செக்ரட்டரி. அது கீழே அஃபிஷியல் மெம்பர் அண்டு நான் அஃபிஷியல்ஸ் மெம்பர். அஃபிஷியல்ஸ் மெம்பரை பொறுத்தவரையில் ஆல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகள்லையும் அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. நான் அஃபிஷியல்ஸ் மெம்பர் வந்து மினிமம் 5 எக்ஸிகியூஷன் செலக்டட் ஃப்ரம் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். குறைந்தது 5 எக்ஸிகியூஷன் இந்த கமிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா சைனிக் கமிட்டியில் வந்து மெம்பராக இருக்கணும். இந்த ஜில்லா சைனிக் கமிட்டிங்கிறது வந்து இதுவும் 3 ஆண்டுகள் எப்படி இருக்குதோ, இப்போது லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒருடைய ஆர்டர்ஸ் போட்டுக்கிறாங்க. அந்த ஆர்டர்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேட்டாங்க, இந்த வைஸ் பிரசிடெண்ட் நியமிச்சிருக்காங்க சார், இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுடைய டியூட்டிஸ் என்ன, இவங்க எதுக்காக நியமிப்பட்டிருக்கிறாங்கன்னா, ரியலி இந்த வைஸ் பிரசிடெண்ட் இது வந்து இந்த ஜில்லா சைனிக் போர்டு கமிட்டிங்கிறது வந்து போர்டுங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கான்டாக்ட் பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி வந்து ஃபார்மாக இருக்குதான்னு கூட தெரியல. பட்டு அந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த கமிட்டி நியமித்து அந்த கமிட்டி வந்து செயல்படுதாங்களோ தெரியல. ஆனால் அந்த வைஸ் பிரசிடெண்ட் வந்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கு சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள், அவங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கப்படுது, அது சரியான முறையில் கொடுக்கப்படுதா இல்லையா என்பது தெரிஞ்சு அவங்களும் கோரிக்கை வைக்கலாம். ஆனால் அது சரியான முறையில் செயல்படுங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நியமிக்கப்பட்ட அந்த வைஸ் பிரசிடெண்ட்கள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். அதே மாதிரி டிவிஷனல் சைனிக் போர்டு, இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் உட்கோட்டங்கள் இருக்குது. அந்த உட்கோட்டங்கள்லேயும் அந்த கமிட்டிகள் இருக்குது. அதில் வந்து ஆர்டிஓ வந்து சப் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, ஆர்டிஓ அல்லது சப் கலெக்டர். வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஒரு ஜேசிஓ அண்ட் ஆனரி கமிஷனர் ஆஃபீஸர் வைஸ் பிரசிடெண்ட். அஃபிஷியல்ஸ் மெம்பர் வந்து அந்த உட்கோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள். நான் அஃபிஷியல் மெம்பர் 3 எக்ஸிகியூஷன் ஆஃப் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸில் வந்து மெம்பராக இருக்கிறாங்க. இந்த கமிட்டி பேரளவில் தான் இருக்கிற ஒழிய உண்மையில் செயல்படுகிறாங்கிறது கேள்விக்குறி தான். இப்போது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போது ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. பொதுத்துறை முன்னாள் படைவீரர் நலன் மாவட்ட முப்படை வீரர் வாரிய டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர்ஸ் போர்டு உபதலைவர் நியமனம். இந்த உபதலைவர் வந்து 15 மார்ச் 2024 நியமிச்சிருக்கிறாங்க. அது வந்து 1 ஜனவரி 2024 3 ஆண்டுகள் 31 டிசம்பர் 2006 வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வைஸ் பிரசிடெண்ட் அந்த கம்ப்ளீட்டாக அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. போட்டு அந்த 35 டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த 35 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு அதிகாரிகளை ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த வைஸ் பிரசிடெண்ட் இருக்கிறாங்களோ நீங்கள் அவளை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சார் உங்களுக்கு இந்த மாதிரி பேர் நியமிச்சிருக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கூட நம்மளே கேட்கலாம். விருதுநகரை பொறுத்தவரையில் லெஃப்டினன்ட் கமாண்டர் விக்னேஷ் ஓய்வு, மதுரையை பொறுத்தவரையில் போட்டிருக்கிறாங்க லெஃப்டினன்ட் கர்னல் சத்தியமூர்த்தி. இது வந்து நம்ம அசோசியேஷன்கள் சங்கங்கள் இருக்கிறது வந்து இந்த வைஸ் பிரசிடெண்ட் நியமிக்கிறவங்களை இவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து அவங்க மூலமாக இந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த கமிட்டியினுடைய போர்டை வந்து செயல்படுத்தினா நம்மளுடைய முன்னாள் முப்படை வீரர்களுடைய கோரிக்கைகள், ரிசர்வேஷன் பாலிசி, மற்ற நலத்திட்டங்கள், இதை பற்றி எல்லாமே அவங்களுக்கு கோரிக்கை வைக்கலாம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுதா இல்லையாங்கிறத வந்து கவனிக்க வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு. ஏன்னா 3 வருஷத்துக்கு இவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அந்த முன்னாள் முப்படை வீரர்களுடைய கோரிக்கைகளை எடுத்து அந்த பிரசிடெண்ட்டை சொல்லி பிரசிடெண்ட் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்புகள் இவர்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகியூஷன் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், அதனுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தினுடைய அமைப்பினுடைய அதனுடைய டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அது இருக்கிறாங்க. சூப்பரண்டன்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசர், ஒரு சூப்பரண்டன்ட் இருக்கிறாங்க, ஒரு வெல்ஃபேர் ஆர்கனைசர். இவங்களும் இந்த சூப்பரண்டன்ட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாங்க, ப்ரொமோட் ஆகிறாங்க. வெல்ஃபேர் ஆர்கனைசரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 1:1 அந்த ரேஷியோ இருக்குது ப்ரொமோஷன் பாலிசி. டைரெக்டாக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வரவங்களுக்கு ஒரு அந்த ரேஷியோ, சூப்பரண்டன்ட்டிலிருந்து போகிறவங்களுக்கு 1, வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் 1. அதனால் 1:1 ரேஷியோ அடிப்படையில் இவங்க வந்து ப்ரொமோட் ஆகிறாங்க. டைரக்ட் அண்டு ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் அசிஸ்டண்ட் கீழே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இதில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த தமிழ்நாடு முன்னாள் படை வீரர் நலத்துறை தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் வெல்ஃபேருடைய வெப்சைட், ஒரு நல்ல வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் உள்ள முழு விவரங்கள் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன நலத்திட்டங்கள், அந்த அசிஸ்டன்ஸ் அவைலபிள், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன அசிஸ்டன்ட்கள் கொடுக்கப்படுது, எல்லா முழு விவரமும் அவங்க இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த முழு விவரத்தில் அடங்கிய வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து விவரமாக போடுறோம். ஒவ்வொரு என்னென்ன நலத்திட்டங்கள், அதாவது கல்வி, மேரேஜ் கிராண்ட், பெனூரி கிராண்ட், அது
ஊனமுற்றோருக்கு டிசேபிள்டு கிராண்ட் மற்றும் செகண்ட் வேர்ல்ட் வார் அண்டு விருது பெற்றவர்களுடைய ஊக்கத்தொகை எல்லாமே விரிவாக இருக்குது. அதனுடைய சார்ட்ஸே கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த விவரமாக இந்த வெப்சைட் மூலமாக ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுதான் நெக்ஸ்ட் வீடியோ. நான் சொன்ன மாதிரி அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே முதல்ல 2 வீடியோ வெளியிட்டிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர், நெக்ஸ்ட் கேந்திரிய சைனிக் போர்டு, இப்போ ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சைனிக் ஜில்லா சைனிக் போர்டுனுடைய ஆர்கனைசேஷன் செட்டப், அவங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத போட்டுக்கிறோம். ஆனால் இவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் பற்றி விரிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். Share the video for more awareness among CSM for their better use. Thank you. Jai Hind.